ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி டொமேட்டோ வச்சு எப்படி பிரியாணி பண்ணாங்க அதை பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ அண்ட் 2 ஆனியன் எடுத்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் குக்கர் எடுத்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க, அப்படின்னா பிரியாணி சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டைக்கிராம்பு போட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இருங்க. ரொம்ப கம்மியாக லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இன்னும் வெங்காயம் நல்லா அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம் வதங்க வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. கீழே அடி பிடிக்காமல் கொஞ்சம் அடி பிடிக்காமல் வதங்கிடுச்சு. ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கீழே அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பச்சை வாசனை பூவை தட்டிக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுருந்தா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்துருந்தேன். 1.5 கப் அளவு தண்ணி போட்டோன்னா 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வரும். அதை அப்படியே ஊற்றியாச்சு. அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் மசாலாலாம் சேர்ந்து கொதிச்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டாக பிரியாணி தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. அப்படியே நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து போட்டுடலாம். போட்டு அதை கீழே அடுப்பிட்டு விடாமல் கிண்டி விட்டுலாம். கீழே மசாலாலாம் சேர்ந்த மாதிரி கிண்டி வச்சுலாம். நல்லா உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு
பொடி லைட்டாக கொதிச்சு வரணுன்னே குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக 2 விசில் தான் டக்குன்னு முடியும். அண்ட் ஃபைனலாக பிரியாணி இப்படி தான் வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிரியாணி ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த அரோமா வந்து மசாலா எல்லாமே கரெக்டாக சேர்ந்துருக்கு. நான் காட்டுறேன். ரொம்பவே அரிசியும் சூப்பராக வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் கலரும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ காய்ஸ், அதுவும் இல்லாமல் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏதாவது சொதப்பியிருந்தேன் அப்படின்னா ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அதுவும் இல்லாமல் ஃப்ரேம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஆடி இருக்கு. அதுக்கு என்னென்னா ஸ்டாண்ட் இல்லை. இது காய்ஸ் ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு.